ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பிங்க்கு பன்னீர் ரோஸ் கட்டிங் தாங்க எடுக்கிறோம். நம்ம செடியிலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்தது தேவையில்லாத கலையிலேருந்து. இது 3 கட்டிங்காக பிரியறது வந்து செடியில் வச்சா வரும். ஆல்ரெடி நான் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன், வந்திருக்கு. இது வந்து நம்ம உரம்லாம் போட்டு வைப்போம் இந்த ரோஸ் தொட்டியில். சென்டிமெண்ட்லாகவே இதில் எது வச்சாலும் நம்மளுக்கு சென்டிமெண்ட்லாம் வரும். தக்காளியிலேருந்து கத்திரிக்காயிலேருந்து ரோஸும் வச்சுருக்கோம். இதுலேருந்து எடுத்து பிரித்து வச்சது தாங்க இந்த தக்காளி செடிலாம். தக்காளி செடி நம்மக்கிட்ட பெருசாக ஒரு 3-4 செடி இருக்குது. எல்லாமே அதுலேருந்து விதையிலேருந்து வந்தது தான். நம்ம தனியாலாம் விதை எதுவுமே போடுறது கிடையாது. அதுலேருந்து வளர எடுத்து நம்ம தனியாக கீழே வந்து பிளான்டேஷன் பண்ணிடுறோம். எல்லா தக்காளி செடியுமே எல்லாமே 1-2 பூ விட்டுருக்கு தக்காளி செடிலாம். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம் பார்த்தீங்களா, லாவெண்டர் கலர் ரோஸு. அது ஃபுல்லாகவே பூத்து முடிச்சு ட்ரிம் பண்ணி எல்லாமே எடுத்துகிட்ட பிறகு இது ஃபுல்லாக புது ஃப்ளவர் வச்சுருக்கு. 2-3 முட்டு வச்சுருக்கு. லீஃப் எல்லாம் புதுசாக வச்சுருக்கு. பூ கம்மியாக தான் எடுத்துருக்கு. நாள் ஆகுங்க. எல்லாமே ஒரு ரோஸுக்குமே ஒரு மாதம் எடுத்துக்குது. ஆனால் ஃபுல்லாகவே ஒரு ப்ளூமிங் ஆகி எடுத்துக்கிறது. ரோஸ் எல்லாமே லேட்டாக தான் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக இதுக்கு இன்னும் அடி உரம் கொடுக்கல. அடி உரம் கொடுத்துட்ட பிறகு இந்த பன்னீர் ரோஸ் தாங்க நம்ம வந்து அதில் தொட்டியில் பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறது. வந்த பிறகு நம்ம செடியில் வந்த பிறகு புதுசாக பார்க்கலாம். இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டில் புதுசாக பூ வச்சுருக்குங்க. ஃபஸ்ட் டைம் 1.5 வருஷம் கழிச்சு இப்போ தான் பூ வச்சுருக்கு. ஃப்ரூட்ஸ் எப்படி வரும்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.